அமெரிக்கா வெனின்சுலாக்கு உள்ளேயே போய் அவங்க பிரசிடென்ட்டையும் அவங்க ஒய்ஃபையும் கண்ணை கட்டி அமெரிக்கா கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது எப்படி ஒரு நாட்டோடைய பிரசிடென்ட்டையே தூக்குனாங்க? இந்த பங்கர்லாம் சொல்றாங்கல்ல, அதுல போய் ஒளிஞ்சிருக்கலாமே. இவ்வளோ ஹெலிகாப்டர்ஸும் ஏர்கிராஃப்ட்ஸும் உள்ள போயிருக்குடா. இப்போ அவங்க ஏர் சிஸ்டம் ஏன் ஒர்க் ஆகல? இது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இவர் என்ன பண்றாரு, என்ன சாப்பிட்றாரு, எங்க தூங்குறாருன்னு பார்க்கவே கூட ஒரு ஸ்பையை வச்சிருந்திருக்காங்க. இது என்னன்னு இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஒரு த்ரில்லர் மூவி பார்த்த ஃபீல் இருக்கும். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா இந்த ஆப்ரேஷனை அப்சல்யூட் ரிசால்வ்னு சொல்றாங்க. இந்த ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசால்வை இப்போ பிளான் பண்ணல, ரொம்ப மாசமாவே பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணது மட்டும் இல்ல, இப்போ தூக்குன வெனிசுலா பிரசிடென்ட்டோட சேஃப் ஹவுஸ் மாதிரியே ஒரு வீட்டை ரெடி பண்ணி ரிஹர்சலும் பார்த்துருக்காங்க. இதுல முக்கியமான ரோல் பிளே பண்ணது யுஎஸோட இன்டெலிஜென்ஸ் தான். ஏன்னா வெனிசுலா பிரசிடென்ட் என்ன சாப்பிட்டாரு, எந்த ரூம்ல போய் தூங்கினாருன்னு முதற்கொண்டு கிரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு தடவை இவரை தூக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, வெனிசுலா பிரசிடென்ட் மதுரோவோட பைலட் இருக்காருல்ல, அவர்கிட்ட நீ பிரசிடென்ட் எங்காச்சும் கூட்டிட்டு போகும்போது வானத்துல பறந்துட்டு இருக்க ஃபிளைட்டை அப்படியே நாங்கள் சொல்ற லொக்கேஷனுக்கு வந்து லேண்ட் பண்ணிரு, மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெனிசுலா சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன நாடு, அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கு. அதனால அந்த பைலட் கிட்ட அமெரிக்கன் பேஸ்லயோ இல்ல பக்கத்துல இருக்கிற டொமினியன் ரிபப்ளிக் நாட்டிலேயோ லேண்ட் பண்ணிரு, மதுரோவை நாங்க அரெஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்காவான பிளான். ஏன்னா வானத்துல பறந்துட்டு இருக்க பிரசிடென்ட் மதுரோவுக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. பிளைட்ல இருந்து வெளியே வர வரைக்கும் அவருக்கு தெரியாது இது வெனிசுலாவா இல்ல அதுக்கு பக்கத்துல இருக்க அமெரிக்கன் பேஸான்ட்டு. என்னதான் நிறைய பணம் தரோம், யூஎஸ்ல செட்டில் ஆக வைக்கிறோன்னு ஆசை காமிச்சாலும் அந்த பைலட் இதுக்கு ஒத்துக்கல. இந்த ஆபரேஷன்ல தப்பிச்சிட்டாரு. ஆனா இப்ப இவங்க நடத்தின ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ்ல சிக்கிட்டாரு. ஏன்னா போட்ட ஸ்கெட்ச் அப்படி. ஜனவரி 2 அன்னைக்கு நைட்டு 10:46க்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் இந்த ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆர்டர் கொடுக்குறாரு. இந்த ஆபரேஷனுக்கு கிட்டத்தட்ட 150 ஏர்கிராஃப்ட்ஸை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்பவே பவர்ஃபுல்லான F-35, F-22, F-18, B-1 and B-2 பாம்பர்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே நேரத்துல தான் வெனிசுலா பக்கத்துல இருக்க கரேபியன் சீல யூஎஸ்எஸோட ஏர்கிராஃப்ட் கேரியர் USS ஜெரால்ட், USS லியோஜிமாவை நிறுத்தி வச்சிருக்காங்க. இது ஏன் இங்க நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நான் பின்னாடி சொல்றேன். அதை பார்க்கும்போது நீங்க ரொம்பவே ஷாக் ஆயிருவீங்க. இந்த எல்லா விமானங்களும் 20 வேற பேஸ்ல இருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு. தரையில இருக்கிற பேஸ்ல இருந்தும் கடல்ல இருக்கிற ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இருந்தும் டேக் ஆஃப் ஆயிருக்கு. எல்லா விமானங்களும் 100 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல தான் பறந்துருக்கு. ஏன்னா ரேடார்க்குள்ள மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த எல்லா விமானங்களும் வெனிசுலாவோட கேபிட்டலான கராக்கஸை நோக்கி பறக்குது. இவங்க டைரக்டா அப்படியே உள்ள போயிட்டாங்கன்னா இல்ல, வெனிசுலா கிட்ட ரஷ்யாவோடைய பவர்ஃபுல்லான S-300 பக் M2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட வேலை என்னன்னா, எதிரியோட ட்ரோனோ ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸோ நாட்டுக்குள்ள வந்தா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேடார் அதை கண்டுபிடிச்சிடும். அந்த ரேடார் மூலியமா அந்த விமானம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு மிசைலை லான்ச் பண்ணி அதை அடிக்கும். அப்ப யூஎஸோட ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் இந்த வெனிசுலாக்குள்ள ஃப்ரீயா பறக்கணும்னா முதல்ல இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை காலி பண்ணணும். இந்த டாக்டிக்ஸ் தான் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர்ல பண்ணாங்க. பாகிஸ்தானோட HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஃபர்ஸ்டே அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அதனாலதான் இந்தியா அனுப்புன மிசைல்ஸ், ட்ரோன் எல்லாமே அவங்களால தடுக்க முடியல. இல்லைனாலும் பிரம்மோஸ் எல்லாம் தடுத்துருக்க முடியாது, அது வேற விஷயம். சரி, இப்ப யூஎஸ் என்ன பண்றாங்கன்னா, வெனிசுலாவோட இந்த S-300 பக் M2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை மிசைலை வச்சு அடிக்கிறாங்க. முதல்ல ரேடாரா அடிக்கிறாங்க. ஏன்னா ரேடார் இருந்தா தானே யூஎஸோட போர் விமானம் எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அடுத்து மிசைல் பேட்டரிஸ் அடிக்கிறாங்க. பேட்டரிஸ் இருந்தா தானே மிசைல் வச்சு லான்ச் பண்ணி அடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அதையும் அடிக்கிறாங்க. இப்போ F-35 போர் விமானம் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் காலி பண்ணதுக்கு அப்புறம் கரேபியன் சீல இருக்கிற ஏர்கிராஃப்ட் கேரியர் USS ஜெரால்ட், USS லோஜிமால இருந்து சர்ப்ரைஸா ஹெலிகாப்டர்ஸ் வெனிசுலாக்குள்ள வருது. ஹெலிகாப்டர்ஸ் கிட்ட வர வர F-35 போர் விமானம் அட்டாக்கை இன்னும் இன்டென்ஸ் பண்றாங்க. இப்ப டைரக்டா அவங்களோட மெயின் மிலிட்டரி பேஸ் அப்புறம் கமாண்ட் சென்டர் இருக்கிற ஃபோர்ட் டியூனாவை அட்டாக் பண்றாங்க. அடுத்து லா கர்லோட்டா ஏர்பேஸை அடிக்கிறாங்க. ஏன்னா டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட போர் விமானங்களை டெஸ்ட்ராய் பண்றாங்க. அப்பதானே அவங்களால திருப்பி ரிட்டாலியேட் பண்ண முடியாது. அங்க அவங்களோட சுக்கோய் Su-30 போர் விமானம் டெஸ்ட்ராய் ஆகுது. இது ஏற்கனவே ரொம்ப பழைய மாடல் தான், 2006-8ல வாங்கின மாடல் தான். பட் இருந்தாலும் அதுவும் டெஸ்ட்ராய் ஆகுது. இந்த சத்தம் ரொம்ப அதிகமாகவே எல்லாருக்கும் கேட்குது. சடனா கரண்ட் கட் ஆகுது, கம்யூனிகேஷன்ஸும் கட் ஆகுது. இந்த F-35 போர் விமானம் இந்த ஏரியாவை அட்டாக் பண்ணது ஃபுல்லுமே ஒரு டாக்டிக்ஸ், அதுவும் தந்திரமான டாக்டிக்ஸ் தான். இந்த F-35 போர் விமானம் அட்டாக் பண்ணும்போது எல்லாருமே அதை கவுண்டர் பண்ணதான் ஆக்ஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இதே டைம்ல சர்ப்ரைஸா USS ஜெரால்ட்ல இருந்தும் USS ஜியோலிமால இருந்தும் கிளம்பின இந்த ஹெலிகாப்டர்ஸ் டைரக்டாவே ஃபோர்ட் டியூனாக்கு வந்துருச்சு. இந்த ஹெலிகாப்டர்ஸை ப்ராப்ளமே இல்லாம மிலிட்டரி பேஸுக்கு கொண்டு வரக்கான ஒரு டாக்டிக்ஸா தான் இந்த F-35 போர் விமானம் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணது. சரி, வெனிசுலாவோட மெயின் மிலிட்டரி பேஸும் கமாண்ட் சென்டரும் இருக்கிற இந்த ஃபோர்ட் டியூனால என்ன இருக்கு? அங்கேயே இந்த ஹெலிகாப்டர்ஸை லேண்ட் பண்றாங்க. அங்கதான் இவங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் பார்த்த
வெனிசுலாவோட பிரசிடென்ட் மதுரோவும் அவரோட ஒய்ஃப் சிலியா ஃப்ளோராவும் வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாம படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்கதான் இருக்காங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம வெனிசுலாவோட ரொம்பவே செக்யூர்டான மிலிட்டரியோட பேஸே இங்கதான் இருக்கு. அதை மீறி எப்படி உள்ள போனாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளானை அவங்க இன்னைக்கு நேத்து போடல, ரொம்ப மாசமாவே பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் CIA இருக்குல்ல, அவங்களோட ஒரு ஸ்பைய பிரசிடென்ட் கூடவே வச்சிருந்திருக்காங்க. என்னைக்குமே ஒரு ஆபரேஷன்ல கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே முக்கியம். அங்க அந்த ஸ்பை இருந்தங்காட்டி தான் அவர் என்ன சாப்பிட்றாரு, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, எங்க தூங்குனாரு, எந்த ரூம்ல தூங்குனாரு, அவரோட நாய் எங்க இருக்குன்னு முதற்கொண்டு இன்டெலிஜென்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால பிரசிடென்ட் மதுரோவும் அவரோட ஒய்ஃபும் எந்த ரூம்ல இருக்காங்கன்னு முதற்கொண்டு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியும். அதனால ஹெலிகாப்டர்ஸ் டைரக்டா பிரசிடென்ட் இருந்த அந்த சேஃப் ஹவுஸ்க்கே போயிருக்கு. இதே நேரத்தில் கரேபியன் சீல சுத்திட்டு இருக்க அமெரிக்காவோட சர்வேலன்ஸ் பிளைன் ரியல் டைம் இன்ஃபர்மேஷனை இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. F-35 போர் விமானம் இந்த கிரவுண்ட் டீமையும் ஹெலிகாப்டர்ஸையும் கவர் பண்றாங்க. இந்த ஹெலிகாப்டர்ஸ்குள்ள இருக்கிறது டெல்டா ஃபோர்ஸ், யூஎஸோட ஸ்பெஷல் எலைட் ஃபோர்ஸ். இவங்க நிறைய ஆபரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈராக்ல இருக்க ISIS லீடரை கொன்னது இவங்க தான். கரெக்டா வெனிசுலாவோட ஸ்டாண்டர்ட் டைம் 2:1 இவங்க இந்த மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ்குள்ள பிரசிடென்ட் இருக்கிற சேஃப் ஹவுஸ்க்கு ஈஸியா போறாங்க, ரொம்பவும் ஸ்பீடா. ஏன்னா இவங்க தான் ஏற்கனவே இந்த சேஃப் ஹவுஸோட எக்ஸாக்ட் பில்டிங்கை அமெரிக்காலே ரிஹர்சல் பார்த்துட்டாங்களே. இருட்டுல கண்ணை கட்டி எந்த ரூமுக்கு போக சொன்னாலும் போற அளவுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அதனால இந்த ஸ்பீடை பிரசிடென்ட் மதுரோவோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் எதிர்பார்க்கல. இவங்க ரியாக்ட் பண்றதுக்குள்ள அவங்கள முடிச்சிட்டாங்க. டைரக்டா குறிப்பிட்ட செகண்ட்ஸ்ல பிரசிடென்ட் மதுரோவும் அவரோட ஒய்ஃபும் இருக்கிற பெட்ரூம்குள்ள போறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட பிரசிடென்டா நீங்க இருக்கீங்க, உங்க நாட்டுல இருக்க சேஃப் ஹவுஸ்குள்ள இருக்கீங்க. சுத்தி மிலிட்டரி பேஸ், ஆர்மி, செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு எல்லாமே இருக்கு. இருந்தாலும் உங்க கதவுக்கு வெளியே US சோல்ஜர்ஸ் நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இவருக்கு ஃபோன் பண்ணி நாங்க ஒன்னாதான் தூக்கம் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தா கூட இவர் நம்பி இருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கான ஒரு சர்ப்ரைஸ் ஆப்ரேஷனை இவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 பேரையும் பிடிச்சி அவங்க ஹெலிகாப்டர்ஸ்ல ஏத்துறாங்க. இந்த ஹெலிகாப்டர்ஸ் அந்த மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ட்யூனாலேருந்து கிளம்பி கரேபியன் சீல இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க USS லியோஜிமாக்கு போகுது. அதே நேரத்தில் இவங்களுக்கு கவர் பண்ண F-35 போர் விமானமும் வெனிசுலா விட்டு வெளியே போகிறாங்க. இப்போ மதுரோவும் அவரோட ஒய்ஃபும் USS ஜியோலிமால US கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் இவங்களை யூஎஸ்ல நியூயார்க் பக்கத்தில் இருக்க ஸ்டீவார்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வராங்க. அங்க இவங்களோட DEA ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. பிரசிடென்ட் மதுரோவை எதுக்காக நாங்கள் தூக்கணும்னு ட்ரம்ப் சொல்றாருன்னா, வெனிசுலால இருந்து தான் அதிகமா ட்ரக் டிராபிகிங், கொக்கைன் மாதிரியான போதை அதிகமா அமெரிக்காக்குள்ள வருதுன்னு சொல்றாரு. இந்த நார்கோ டெரரிசம், போதை பொருளை விற்கிற கூலிப்படைக்கும் இந்த பிரசிடென்ட்டும் அவரோட ஒய்ஃபும் டைரக்டா சப்போர்ட் பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இல்லீகலா கன்ஸையும் அமெரிக்காக்குள்ள சப்ளை பண்றாங்கன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க மேல ஏற்கனவே US கோர்ட்ல நிறைய கேஸ் இருக்கு. இந்த ட்ரக் சார்ஜஸ்ல ஒரு கேஸ் போட்டாவே வெளியே வர முடியாது. இத்தனை கேஸ் போட்டா அவர் அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, நீ வெனிசுலாவை டெம்பரவரியா ரன் பண்ண போறதும் அமெரிக்கா தான். அங்க நல்ல ஆட்சி மாற்றம் வர வரைக்கும் எல்லாமே அங்க கரெக்டா இருக்குன்னு நாங்க நம்புற வரைக்கும் நாங்க தான் ரன் பண்ணுவோம் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவோட பெரிய ஆயில் கம்பெனிஸ் இருக்குல்ல, வெனிசுலாக்குள்ள போய் அங்க இருக்கிற டேமேஜான ஆயில் ஃபேக்டரிஸை சரி செஞ்சு அதுல இருந்து வர அமௌண்ட்டை வெனிசுலா நாட்டுக்கும் அமெரிக்காவோட ஆயில் கம்பெனிஸ்க்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வெனிசுலா தான் உலகத்திலேயே அதிகமா ஆயில் வச்சிருக்க ஒரு நாடு. கிட்டத்தட்ட 300 பில்லியன் பேரல்ஸ் ஆயில் ரிசர்வ் வச்சிருக்காங்க, சவுதி அரேபியாவோட அதிகம். சரி, இப்போ வெனிசுலாவோட பிரசிடென்ட் தான் அங்கே தூக்கிட்டாங்களே, இப்போ டைரக்டா ட்ரம்ப்பே அங்கே போய் கவர்மெண்ட் நடத்துவாங்களான்னா இல்ல. வெனிசுலாவோட சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ இருக்கிற வைஸ் பிரசிடென்ட்டை இன்ட்ரீம் பிரசிடென்ட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனி அமெரிக்கா இவங்களை எப்படி ரன் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட அப்டேட்ஸ் அடுத்தடுத்த வீடியோல வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஎஸோட இந்த ஸ்பெஷல் ஆபரேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது கரெக்டா இல்ல தப்பான்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.